இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித வாரத்தின் புதன்கிழமைக்குள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். புனித வாரத்தினுடைய முழு பலனையும் அனுபவிக்க அற்புதமான சிந்தனைகளை சிந்தித்து தீர்மானம் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை சிந்தித்து பயணிக்க இருக்கிறோம். இன்றைய நாள் நமக்கு உதவியாய் வருகிறவர் பாம்புப்பாறை புனித வனத்து சின்னப்பர் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை அருளரசன் அடிகளார் அவர்கள். வாருங்கள், அவரது சிந்தனையை கேட்டு இன்றைய நாள் பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கொயினியா யூடியூபின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். உங்களுக்கு இறைவனுடைய ஆசிரும் அருளும் எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. இன்றைய மைய சிந்தனையாக இருப்பது, நான் யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்ற மைய கருத்தோடு இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வார்த்தைகள் 14 25 முடிய. இந்த பகுதி யூதாஸ் எவ்வாறு இயேசுவை காட்டிக் கொடுக்க திட்டமிடுகிறார், அதை எவ்வாறு செயல்படுத்துகிறார் என்பதை இந்த நற்செய்தி பகுதி நம் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகின்றது. இந்த நற்செய்தி பகுதி நமக்கு கொடுக்கின்ற அந்த சாராம்சத்தின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் யூதாஸினுடைய அந்த நிலையும், நாம் துரோகம் செய்தால் நம்பிக்கை துரோகம் செய்வதன் மூலம் எவ்வாறு நாம் அருளையும் மற்றவருடைய நம்பிக்கையும் இழக்கின்றோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யூதாஸ் என்பவர் இறைவனுடைய சீடர்களில் ஒருவராக இருக்கின்றார். இறைவனுடைய பொது வாழ்வில் அவரை பின்பற்றியவர்கள் பலர். அதில் 72 பேரை அவர் தேர்ந்து கொள்கின்றார். அந்த 72 பேரில் 12 பேரை தேர்ந்து கொண்டு அவரோடு இருக்கவும், அவரோடு உண்ணவும் குடிக்கவும், அவர்களுடைய போதனையை கேட்கவும் அவர் தேர்ந்தெடுக்கின்றார். அவரோடு இருந்து அவரோடு பணியாற்றிய ஒருவர் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறார் என்று அறிந்திருந்தும், அந்த ராவின் போது இயேசு மீண்டுமாக சீடர்களில், உங்களில் ஒருவன் காட்டிக் கொடுக்க போகிறான் என்று அவருக்கு கூறுகின்றார். அனைத்து சீடர்களும் நான் தானா என்று இயேசை பார்த்து கேட்டபோதும் யூதாசும் அதே கேள்வியை இயேசு பார்த்து கேட்கின்றார். இயேசு இறைமகன் என்பதையும் அவர் அறிந்திருந்தும் யூதாசுக்கு மன்னிப்பையும் இரக்கத்தையும் மீண்டுமாக ஒரு வாய்ப்பையும் அந்த தருணத்தில் யூதாசுக்கு கொடுக்கின்றார். யூதாசு அந்த தருணத்தையும் வாய்ப்பையும் நழுவ விட்டு அந்த பாவமான அல்லது வெறும் இயேசுவுக்கு எதிராக ஒரு குற்றத்தை செய்ய துணிகின்றார். இந்த குற்றத்தின் மூலம் துரோகம் இயேசு கிறிஸ்துக்கு இழைக்கப்படுகின்றது. துரோகத்தின் மூலம் அவர்கள் அடைகின்ற அந்த தீமைகளை நாம் பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அந்த துரோகம் செய்கிறவர்கள் முதலாவதாக அவர்களுக்கு உடனடியாக பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு, அது பொருளோ பணமோ அல்லது அவளுக்கு தேவையான காரியங்கள் நடப்பதற்காகவோ உடனடியான தேவைகளுக்காக அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் மற்றவர்கள் இருக்கின்ற அந்த பகைமையை அவர்கள் வெளிப்படுத்துகின்றார்கள். இரண்டாவதாக சுயநலத்தோடு அவர்கள் நடந்து கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு நன்மை நடக்கும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் அந்த செயலில் ஈடுபடுகிறார்கள். இது போட்டி மனப்பான்மை அவர்கள் இருக்கின்றது. நான் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த பாதகமான செயல்களானவை அவர் மற்றவர்கள் இருக்கின்ற அந்த நம்பிக்கையை இழக்கின்றார்.
உள்ளத்தின் அமைதியை இழக்கின்றார். மற்றவர்களுக்கு எதிராக அந்த குற்றத்தின் மூலம் அவர் நன்மைகள் செய்வதிலும் மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்வதிலும் அவர் தனிமைப்படுத்தப்படுகின்றார். அதனால் அவர் மனம் நொந்து வாழ்க்கையை வெறுக்கின்ற அளவுக்கு அவர் தள்ளப்படுகின்றார். இந்த நம்பிக்கை துரோகமானது இந்த யூதாசை மட்டுமல்ல நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் நாம் ஆதியிலிருந்தே பார்க்கின்ற போது ஆதாம் ஏவாளை கடவுள் படைத்து எல்லாவற்றையும் கொடுத்த ஆண்டவருக்கு அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள். அவர்கள் நம்பி அந்த தோட்டத்தில் விட்டு சென்ற இறைவன் அனைத்தையும் கொடுத்த போதும் இறைவனுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். இதேதான் நாம் இஸ்ராயேல் மக்களின் வாழ்க்கையிலும் பார்க்கின்றோம். பல புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்ட இறைவனுக்கு துரோகம் செய்து வேற்று தெய்வங்களை வணங்கி இறைவனை விட்டு விலகிச் செல்கிறார்கள். அரசன் தாவீதின் வாழ்க்கையிலும் உரியாவுடைய மனைவிக்கு ஆசைப்பட்டு உரியாவுக்கு துரோகம் செய்கின்றான். சாம்சன் டெலீலா என்ற அந்த வாழ்க்கை வரலாற்றிலும் நாம் பார்க்கின்றோம். அந்த டெலீலா சாம்சனுக்கு எதிராக அந்த துரோகம் இழைக்கின்றார். அந்த துரோகத்தின் மூலம் அந்த வாழ்வானது அவரோட வாழ்வு மாறுபடுகின்றது. இதெல்லாம் நற்செய்தி கொடுக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டாகவும் வாழ்க்கை முறையாகவும் நாம் நமக்கு எதிராக அல்லது துரோகம் செய்கின்ற அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு துரோகம் செய்வதற்கு நாம் எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் அல்லது எவ்வாறு அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நம் ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் வெளிப்படுத்துகின்றார். எவ்வாறெனில் நாம் நமக்கு எதிராக துரோகம் செய்தவர்களுக்கு நமது முழுமையான மன்னிப்பையும் ஜெபத்தையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவத்தையும் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. எனவே இந்த துரோகம் செய்கின்ற அந்த மனப்பான்மையிலிருந்து நாம் சில சமயம் சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடத்தில் நம்மளை நம்பி சொல்கின்ற அந்த சொற்களை நாம் மற்றவரிடத்தில் கேலிக்காகவும் கிண்டலுக்காகவும் மற்றவரிடத்தில் சொல்லும்போது அவருக்கு எதிராக நாம் துரோகம் செய்கின்றோம். ஆகவே இந்த சிறு சிறு செயல்களின் மூலம் நாம் விடுபட்டு வாழ இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த புனித வாரத்தில் மேலும் இறைவனோடு இணைந்து வாழ தேவையான அந்த மனமாற்றத்தை இந்த புனித வானத்தில் பெற இறையர்களை வேண்டி நாம் ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய அருளை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். ஜெபம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பேசுகின்ற சிந்திக்கின்ற செய்கின்ற அனைத்து செயல்களும் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு மனத்தாங்கலும் ஏற்படாமல் இருக்க தேவையான மனப்பக்குவத்தையும் மனதிடத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்க வேண்டும் என்று உமது ஆசிரியம் அருளையும் தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன்.